தமிழ் சுருக்கெழுத்து முதுநிலை தேர்வு 2ஆம் தா நன்றாக எழுதிட கடிதங்கள் மற்றும் 1/3 பாகம் ஆகியவற்றில் வரும் சிறப்பு சுருக்கங்களை பலமுறை எழுதி பயிற்சி செய்திட வேண்டும். ஆகஸ்ட் 2016. ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு. சிறப்பு சுருக்கங்கள். செயற்பொறியாளர், பொதுப்பணித்துறை, மூடி முத்திரையிடப்பட்ட, ஒப்பந்த புள்ளிகள் வரவேற்கப்படுகின்றன. ஒப்பந்த படிவங்களை தேதி முதல் தேதி வரை அலுவலக நேரத்தில் 500 ரூபாய் பெற்றுக் கொள்ளலாம். தேவனித் தொகை 5000 ரூபாய். பூர்த்தி செய்யப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் மணி வரை அன்றே மணிக்கு திறக்கப்படும். ஒப்பந்த புள்ளியையும் ஏற்றுக்கொள்ளவோ நிராகரிக்கவோ உரிமை உண்டு. ஒப்பந்த புள்ளி அறிவிக்கை தயாரிக்க. பத்திரிகை விளம்பரம். சிறப்பு சுருக்கங்கள். விற்பனையாளர், தேவை, சம்பளம் மாதம் 17,000. கல்வி தகுதி, முன் அனுபவம் இருக்க வேண்டும். தகுதி உடையோர். பாஸ்போர்ட் மேற்கண்ட முகவரிக்கு நாட்களுக்குள் அனுப்ப வேண்டும். விளம்பரம் தயார் செய்க. பேரவை கூட்ட அறிவிப்பு. சிறப்பு சுருக்கங்கள். பேரவை கூட்டம் மணி அளவில் நடைபெற உள்ளது. கீழ்கண்ட பொருள்கள் விவாதிக்கப்படும். அனைத்து உறுப்பினர்களும் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். பேரவை கூட்ட அறிவிப்பு தயார் செய்க. விபத்து அறிக்கை. சிறப்பு சுருக்கங்கள். அந்த பகுதியில் விசாரித்து வருகின்றனர். நேரில் பார்த்ததாக அறிக்கை தயார் செய்க. 1/3 பாகம். சிறப்பு சுருக்கங்கள். சட்டப்பேரவையில் சமுதாய வளர்ச்சி மானிய கோரிக்கையின் மீது ஓர் உறுப்பினர் பேசியதாவது: மாண்புமிகு தலைவர் அவர்களே, சில கருத்துக்களை கூற விரும்புகிறேன். இந்த அரசு தன்னிறைவு திட்டத்தை படிப்படியாக குடிநீர் பிரச்சனையை பொறுத்தவரையில் தன்னிறைவு திட்டத்தின் குடிநீர் வசதி கிராம மக்கள் என்பதை அரசு குறைந்த பகுதிகளிலே கருத்தில் கொண்டு தீர்க்க அரசு எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். செய்ய வேண்டும் என்று அதன் காரணமாக இதை அரசின் கொண்டு வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். ஜீப் வசதி, தன்னிறைவு திட்டம், நெடுஞ்சாலைத்துறை, ஊராட்சி ஒன்றியம் குறித்து அரசு அடுத்து வேலை வாய்ப்பு கிராமப்புறங்களில் என்று அரசு எடுக்க வேண்டும் என்பதை வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். 15 seconds. 10 seconds. 5 seconds. Get ready. Start. 1. செயற்பொறியாளர், மத்திய பொதுப்பணித்துறை, KK நகர், சென்னை அவர்களால் செக்டார் 40 உள்ள பணியாளர் குடியிருப்புகளை மேம்படுத்தல் மற்றும் பழுது பார்த்தல் ஆகிய பணிகளுக்காக மூடி முத்திரையிடப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் வரவேற்கப்படுகின்றன.
ஒப்பந்த படிவங்களை ஏப்ரல் 3ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை அலுவலக நேரத்தில் 500 ரூபாய் செலுத்தி பெற்று கொள்ளலாம். தேவணித் தொகை 5000 ரூபாய். பூர்த்தி செய்யப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் ஏப்ரல் 21ஆம் தேதி மாலை 3 மணி வரை பெறப்பட்டு அன்றே 4 மணிக்கு திறக்கப்படும். எந்த ஒப்பந்த புள்ளியையும் காரணமின்றி ஏற்றுக்கொள்ளவோ நிராகரிக்கவோ செயற்பொறியாளருக்கு உரிமை உண்டு. ஒப்பந்த புள்ளி அறிவிக்கை தயாரிக்க 2. கோவை 100 அடி சாலை கல்யாண் ஜுவல்லர்ஸ்க்கு விற்பனையாளர் தேவை. சம்பளம் மாதம் ரூபாய் 17,000 வரை. கல்வி தகுதி +2. தங்க விற்பனை பிரிவில் 2 ஆண்டுகள் வேலை பார்த்த முன் அனுபவம் தேவை. வயது 28க்குள் இருக்க வேண்டும். இந்த பணியிடத்திற்கு தகுதி உடையோ தங்களை பற்றிய முழு விவரம் அடங்கிய விண்ணப்பத்துடன் பாஸ்போர்ட் அளவு புகைப்படத்தை இணைத்து மேற்கண்ட முகவரிக்கு 10 நாட்களுக்குள் கிடைக்குமாறு அனுப்ப வேண்டும். விளம்பரம் தயார் செய்க. 3. ஆதம்பாக்கம் சென்னை தலைமைச் செயலக அலுவலர்கள் கூட்டுறவு கட்டிட சங்கத்தின் சிறப்பு பேரவை கூட்டம் வருகின்ற ஆகஸ்ட் 10ஆம் நாள் காலை 10 மணி அளவில் ஆலந்தூர் ஏஜேஎஸ் மேல்நிலைப் பள்ளி கட்டிடத்தில் நடைபெறவுள்ளது. அப்போது கீழ்கண்ட பொருள்கள் குறித்து விவாதிக்கப்படும். சங்கத்திற்கு சமுதாய கூடம் கட்டுவது மற்றும் ஏ பிரிவில் உள்ள சங்க காலி மனையை சென்னை மத்திய கூட்டுறவு வங்கிக்கு விற்பனை செய்வது. சங்கத்தின் அனைத்து உறுப்பினர்களும் பேரவை கூட்டத்தில் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தனி அலுவலரால் அனுப்பப்படும் பேரவை கூட்ட அறிவிப்பு தயாரிக்க 4. உம்பாலாவிலிருந்து புறப்பட்ட சரக்கு ரயில் லூதியானா அருகே தடம் புரண்டு 6 பெட்டிகள் மின் கம்பத்தில் மோதியதில் மின்தடை ஏற்பட்டது. விபத்து காரணமாக அந்த பகுதியில் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ரயில் தண்டவாளத்தில் ஏற்பட்ட விரிசல் காரணமாக ரயில் தடம் புரண்டிருக்கலாம் என்று தெரிய வருகிறது. அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். விபத்தை நேரில் பார்த்ததாக அறிக்கை தயார் செய்க. ஸ்டாப். சரியாக 2 நிமிடங்களுக்குப் பின் 1/3 பாகம் படிக்கப்படும்.
seconds, 10 seconds, 5 seconds, get ready, stop. சட்டப்பேரவையில் சமுதாய வளர்ச்சி குறித்த மானிய கோரிக்கையின் மீது ஓர் உறுப்பினர் பேசியதாவது: மாண்புமிகு தலைவர் அவர்களே, இந்த மானிய கோரிக்கையின் மீது என்னுடைய சில கருத்துக்களை கூற விரும்புகிறேன். இந்த அரசு சமுதாய வளர்ச்சி பிரிவின் கீழ் தன்னிறைவு திட்டத்தை துவக்கி அதை படிப்படியாக பல்வேறு ஒன்றியங்களுக்கும் விரிவுபடுத்தி நல்ல பணிகளை செய்ய முயற்சி செய்வதை நான் வரவேற்கிறேன். குடிநீர் பிரச்சனையை பொறுத்தவரையில் இன்று குடிநீர் அளிப்பதற்காக தன்னிறைவு திட்டத்தின் கீழ் நிதி ஒதுக்கி பணிகள் செய்யப்பட்டிருந்தாலும் இன்னமும் பல கிராமங்களில் குடிநீர் வசதி இல்லாமல் இருக்கிறது. இதனால் கிராம மக்கள் அவதிக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் என்பதை அரசு உணர்ந்திருக்கும் என்று கருதுகிறேன். குறிப்பாக வனம் குறைந்த பகுதிகளிலே வானம் பார்த்த பூமியில் குடிநீர் தட்டுப்பாடு கிராமப்புறங்களிலே அதிகமாக இருக்கிறது. இதை கருத்தில் கொண்டு குடிநீர் பிரச்சனையை தீர்க்க அரசு உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தன்னிறைவு திட்ட பணிகளில் ஒரு குறை சொல்லப்படுகிறது. இலக்கை அடைய வேண்டும் என்பதற்காக மிக வேகமாக பணிகளை செய்ய வேண்டும் என்று அதிகாரிகள் தூண்டப்படுகிறார்கள். அதன் காரணமாக நடைமுறை குறைபாடுகள் ஏற்படுகின்றன. குறிப்பிட்ட தேதியில் முடித்தாக வேண்டும் என்ற கட்டாயத்தில் சில தவறுகள் தவிர்க்க முடியாததாகி விடுகின்றன. இதை அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்து அந்தந்த வேலைகளுக்கு தேவையான அளவிற்கு நேரம் ஒதுக்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இத்திட்டத்தில் கிராம சாலை பணிகளில் ஈடுபட்டுள்ள துணை கோட்டர் பணியாளர்களுக்கு ஜீப் வசதி இல்லை. அதனால் சாலைகளை பராமரிக்கும் பணிகளையும் மேற்பார்வையிடும் பணிகளையும் செய்ய முடியாமல் இருக்கிறது. துணை கோட்ட பொறியாளர் தினம்தோறும்